இன்னொருத்தர் பாக்குறாரு, நான் சிரிச்சா என்னங்க தெரியும்? சிரிச்சா என்ன தெரியும்? பல்லு தானே தெரியும். நான் சிரிக்கிறார், பல்லு தெரியுது. நான் சிரிச்சா பல்லு தெரியும். உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, 2019 எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் அடிக்கல் நாட்டினார் பாரத பிரதமர். இப்ப நானும் அவரோட அமர்ந்திருந்தோம். அப்ப சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அத உதயநிதி ஸ்டாலின் கொச்சைப்படுத்தி அவரு பல்ல காட்டிட்டு இருக்கான்னு சொன்னாரு. நீ என்னத்தை காட்டுற? நீ என்னப்பா காட்டுற? நீ இதைத்தானே காட்டிட்டு இருக்க? நீ இதைத்தானே காட்டிட்டு இருக்க? வேற ஏதாவது காட்டுறியா? நீ காட்டினா சரி, நான் காட்டினா தப்பா? சிரிக்கிறது தப்பா? சிரிக்கிறது தப்பா? ஸ்டாலின் சிரிப்பே வராது. என்னைக்காவது சிரிச்சிருக்க பார்த்திருக்கீங்களா? பாருங்க, அழகான புகைப்படம் எல்லாம் இருக்குது. இதுதான் கள்ள கூட்டணிக்கு சான்று, இதுதான் சாட்சி. இதுதான்மா திரு மோடி அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் 2019 ஆண்டு மதுரையில வந்து வச்ச அடிக்கல் நாட்டின எய்ம்ஸ் மருத்துவமனை. இதான் மருத்துவமனை. இதை வச்சுட்டு போயிட்டாரு. இதை நான் அங்க போகும்போது நான் தூக்கிட்டு வந்துட்டேன். இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு? உதயநிதிக்கு வேற வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் கல்லை தூக்கிட்டு வந்துடுறாரு, கல்லை மட்டும்தான் காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நானாவது எய்ம்ஸ் மருத்துவமனை கல்லையாவது காட்டினேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க எதை காட்டினீங்க? எதை காட்டிட்டு நிக்கிறீங்க? நான் கல்லை காட்டினேன், நீங்க நல்லா காட்டுறாரா? நல்லா தெரியுதாமா? நான் கல்லை காட்டினா அவர் பல்ல காட்டுறாரு. அது யார்கிட்ட காட்டுறாரு? அவர் பேர் இனிமே மோடி கிடையாது. கெட்ட வார்த்தை எல்லாம் பேசக்கூடாது. அவருக்கு பேரு இனிமே 29 பைசா, மிஸ்டர் 29 பைசா. உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்கிறேன், இனிமே திரு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அவர் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க, அவருக்கு புரியாது. தமிழ்நாட்டு மக்கள் இனிமே அவரை மிஸ்டர் 29 பைசான்னு கூப்பிட்டா மட்டும்தான் அவருக்கு உரைக்கும். ஏன்னா சொல்றேன், நிதி உரிமை நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒவ்வொருத்தரும் நிதி